ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஃப்ரெஷ்ஷாக அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சாட் ரெசிபி தான். ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபுட்டு, மும்பை ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபுட்டுன்னே சொல்லலாம். ரக்டா பேட்டிஸ். வாங்க இது எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப்பு வெள்ளை பட்டாணி, ட்ரை பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 8 hours ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் அது ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு வாட்டர் ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பட்டாணி இம்மர்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் இந்த விரல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் cumin பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு. இது எல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 3 to 4 விசில்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்து பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் ஸ்மூத்தாக மேஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓல் ஜீரா சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபைன்லி சாப்டு க்ரீன் சில்லிஸ், கூடவே ஃபைனாக சாப் பண்ண ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தென் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஜிஞ்சர் கிரேட் பண்ணிக்கலாம். அதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒருவேளை பொட்டேட்டோவோட கன்சிஸ்டன்சி வாட்டரியாக இருந்தது, ரோல் பண்ண முடியல அப்படின்னா இதில் போகா, அப்படி இல்லைன்னா பிரெட் ஸ்லைசஸ், அந்த கார்னர் பிரெட் அந்த ப்ரௌன் கலரை கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக இதில் பிச்சு போட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வாட்டர் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். இதை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 minutes போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ தட் ஃப்ரை பண்ணும்போது அது ஒட்டாமல் நல்லா வரும். பேட்டிஸை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஃப்ரைங் பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே நான் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன்.
பட்டாணி இந்த மாதிரி 2 ஃபிங்கருக்கு நடுவில் வச்சு நசுக்கினா நல்லா நசுங்கணும், அந்த அளவுக்கு குக் ஆகணும். இது வந்து ஃபஸ்ட்டு விசில் ஹை ஃப்ளேம்லேயும் நெக்ஸ்ட்டு 3 விசில் வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சு குக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி குக் ஆகிடும். ஸோ இப்போ ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. அண்ட் ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக மேஷ் பண்ண வேண்டாம், இதை ஒன்றும் பாதியமாக மேஷ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக கொஞ்சமாக ஃபைன்லி சாப்டு கோரியாண்டர் அண்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃபைன்லி சாப்டு ஜிஞ்சர் இதை 2 சேர்த்துட்டு ஆஃப் பண்ணியாச்சு. வாங்க இப்போ பேட்டிஸையும் ரகடாவையும் சேர்த்து அசம்பிள் பண்ணிடலாம். இது மேலே கொஞ்சமாக நான் சாட் மசாலா தூவுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ இதுக்கு மேலே நம்ம பேட்டிஸ் அசம்பிள் பண்ணிடலாம். அண்ட் ஸ்வீட் சட்னி அண்ட் மீட்டா சட்னி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நான் இப்போ க்ரீன் சட்னியில் ஆட் பண்ணுறேன். ஸ்வீட் சட்னி ஒரு பிஞ்சு சீரகத்தூள், அகெயின் நான் ஒரு பிஞ்சு பேட்டி மேலே சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஃபியூ க்ரீன் சில்லிஸ், ஃபைன்லி சாப்டு ஆனியன், ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸ். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் லைட்டாக இருக்கிற ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபுட்டு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அண்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.